கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயிலே மீண்டும் ஒரு விசை கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய ஒத்தாசை உங்களோடு கூட இருக்க வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அவர் கொரிந்து பட்டண மக்களுக்கு எழுதுகிற போது சொல்றாரு, நான் யாரை குறித்து மாத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையில மரித்த இயேசு பற்றி அறிந்தால் மட்டுமே உங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு இவர் மனசுல நினைச்சிட்டு அவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி நிஜமான நடந்த ஒரு கதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இறையியல் கல்லூரி அல்லது போதக ஊழியத்திற்காக படிக்கிறதுக்காக அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கல்லூரியில சேர்ந்தாங்க. அந்த கல்லூரியில என்ன பார்த்தீங்கன்னா போதகர் பணிக்காக படிப்பவர்கள் அநேகர் இருந்தாங்க. அதுல அநேகர் அங்க போகிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஒருவேளை பெற்றோர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பாங்க, அல்லது அவங்களுக்கு கொஞ்ச நாள் அவங்களே கடவுளை பற்றி அறிஞ்சது, அப்படி நிறைய பேர், அல்லது ஒரு கிறிஸ்தவ பள்ளியில படிச்சதுனால மீண்டும் அவங்களுடைய கல்லூரி படிப்பை என்ன செய்யணும், ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் இறையியல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேகர் போய் சேர்ந்தாங்க. அப்படி போய் சேர்கிற இடத்துல ஒரு மாணவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அவர் கிறிஸ்துவ பள்ளியில படிக்கல, அரசாங்க பள்ளியில படித்த ஒரு மாணவன். ஆனா அவருடைய வாழ்க்கையில என்ன மனது தோணுச்சுன்னா, நான் இறையியல் படிக்கணும். அவர் ஒரு கிறிஸ்தவரும் அல்ல, நான் சொல்றேன், அவர் ஒரு கிறிஸ்தவரும் அல்ல, ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் படித்தவரும் அல்ல. ஆனால் அவருடைய மனதில் ஒரு தோன்றின காரியம், நான் ஒரு இறையியல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தேடி பார்த்ததுல ஒரு கல்லூரியை அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த கல்லூரியில் கண்டுபிடிப்பதற்கு நேர்முக தேர்வுக்காக அவர் அங்கே போயிருந்தார். அப்படி அவங்க நேர்முக தேர்வுக்கு போன பிறகு உங்களுக்கே தெரியும், கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் கேட்குற கேள்விகள் என்ன செய்வாங்க, நல்லா பதில் சொல்லிட்டு அவங்களை எப்படியும் அட்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இவரும் அது இவருடைய இந்த போன நபருடைய பெயரும் வாசிக்கப்பட்டது. அப்போ அவர் அங்கே போனாங்க. அப்படி போன உடனே அங்கே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏன் போதகருக்கு படிப்பதற்கு அல்லது இந்த இறையியலை நீங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்கள் பேக்ரவுண்டில் என்னது, கிறிஸ்துவ பேக்ரவுண்டில் அல்லது நீங்கள் படித்த படிப்பில், நீங்கள் படித்த பள்ளியில் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இந்த காரியத்தை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், ஒரு ஆலயத்திற்கு போனேன். அங்கே அந்த போதகர் பேசின பொழுது எனக்கு கண்டிப்பாக இந்த ஆசை வந்துச்சு. அவர் பேசின விதம், அவர் பேசின நபரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க, அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்து சொன்னாங்க, அந்த இயேசு கிறிஸ்துவ சிலுவை பாடு மரணத்தை குறித்து சொன்னாங்க. அதை கேட்ட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பேற்பட்ட ஒரு அன்பான தெய்வத்தை குறித்து நானும் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி, அவரை பற்றி படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு அந்த மாணவன் சொன்னாங்க. அப்போ அந்த அட்மின் என்ன செஞ்சாரோ, உடனே என்ன செஞ்சாரோ, அந்த மகனுக்கு அங்கே என்ன செஞ்சாங்க, கல்லூரியில் இடம் கொடுக்கப்பட்டுச்சு. அவர் மீண்டும் படித்து பிற்காலத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரராக மனதாக சரித்திரத்தை வாசித்தேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அநேக வேலைகளை நீங்களும் நானும் எப்படி பவுலப்போல் சொல்கிறார் பார்த்தீங்களா, ஆண்டவருடைய கல்வாரி சிலுவையை குறித்து நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொன்னால், அவருடைய அன்பை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி நமக்கு என்ன இல்லை, நித்திய ஜீவன் இல்லை. அவரை அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. இத்தனை காரியங்கள் அவரே அன்றி, அவராலே தான் அப்படின்ற ஒரு அந்த அன்பை குறித்து, அப்படி உங்களையும் என்னை மீட்டு கொண்ட அந்த அன்பை குறித்து நாம் எல்லாருக்கும் எப்படி சொல்லணும், நம்ம எப்படி அந்த வாஞ்சை நமக்கு எப்படி இருக்கணும், அவரது அன்பு, அவரது கருணை, அவரது இரக்கம். ஆண்டவருக்கு இதெல்லாம் உங்கள் மேலே என் மேலே அப்படி இருந்துச்சு, உங்கள் மேலே இருந்த அன்பு, உங்கள் மேலே இருந்த கருணை, அது என் மேல் இருந்த அன்பு, என் மேல் இருந்த கருணை, என் மேல் இருந்த இரக்கத்தினால என்ன செய்கிறாரு, என்னுடைய பாவத்திற்காக அவர் பிதாவிடத்துல செய்கிறாரா, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கார். அப்பேற்பட்ட அந்த கல்வாரி நாயகனை, அப்பேற்பட்ட அந்த அன்பான தெய்வத்தை நீங்கள் எங்கே வச்சிருக்கீங்க? நீங்கள் அந்த அன்புகள் ஏவதன் மூலம் அல்லது அந்த அன்பை குறித்து யார்ட்டையாவது சொல்வதற்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? எப்பயாச்சும் ஒரு நேரமாவது அவரை பற்றி நம்ம நினைக்கணும், ஒரு நேரமாவது அவர் எனக்காக பாடுபட்டதை குறித்து நினைக்கணும், அவர் எனக்காக பிதாவிடத்தில் எப்படி பரிந்து பேசுவார், நான் செய்கிற ஒரு தவறுக்கு அவர் எப்படி பரிந்து பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கல்லூரியிலும் சரி அல்லது பள்ளியிலே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பிள்ளைங்க தப்பு பண்ணால் யாரை தான் கூடுவாங்க, பெற்றோர்களை கூப்பிட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க,
பாருங்கள் உங்கள் பிள்ளை இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் இனிமேல் இல்லை டிசி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த தாயும் தகப்பனும் அப்படியே உடஞ்சி இப்போ அந்த பிரின்ஸிபாலிட்டியும் சரி அல்லது பெரிய அதிகாரி யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட ரொம்ப கெஞ்சுவாங்க. ஐயா இந்த ஒரு தடவை விடுங்க ஐயா, நான் திருத்திக்கிறேயா, அவனுக்கு டியூஷன் வச்சிடறேன் ஐயா, படிக்கலைன்னா டியூஷன் வைக்கிறேன், அவங்களுக்கு கெட்ட பழக்கம் ஐயா அதை மாற்றுறது நான் பிரயாசப்படுறையா, கூடவே இருக்கு நிறைய சொல்லுவாங்க. சொல்லி எப்படியாச்சும் சேர்த்துங்க. இதே போல தாங்க ஆண்டவர் நீங்களும் நானும் தப்பு செய்வதற்கு தான் இடத்துல கெஞ்சுவார். இந்த பிள்ளை வெண்மதி கெட்டு போயிட்டாலும் நினைக்காதீங்க, தெரிஞ்சிருவா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரா, ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க. ஐயா அவன் மாறிடுவா ஐயா அவளை நீங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய காயப்பட்ட அந்த கரத்தை காட்டுவாராம். இந்த பிள்ளைக்காக கூட நான் மதித்த ஆண்டவர் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்களாம். அப்போ தினமும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம அப்பா அம்மா தினமும் ஒரு ஆஃபீஸர்கிட்ட போய் நிற்க வச்சு அப்படி கெஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நல்லாவா இருக்கும். அப்போ நம்முடைய ஆண்டவரும் எப்படி உங்களே என்னையும் பார்த்து வேதனையோடு இருப்பாங்கல்ல, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம என்ன செய்யுமா, அவருடைய அன்பு அவருடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய ஜீவியத்தையும் மாற்றிக்கொண்டு நமக்கு அவர் பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழ நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஜெபம் செய்வோமா. தேவனே, எங்களுக்காக சிலுவையை சுமந்து இயேசுவை பற்றி பேசுவதை நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்படாதபடிக்கு எங்களுக்காக அவர் பட்ட பாடுகளை நினைத்தவர்களாக நாங்கள் வாழ்கிற இடங்களிலே உங்களுக்கு சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய அன்பு, உடைய இரக்கம், உடைய கிருபை, உடைய தயவு எங்களுக்கு இம்மட்டுமாய் இருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த காணொலி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. அநேகருக்கு உடைய அன்பை எடுத்து சொல்ல அவர்களுக்கு நீங்கள் கிருபையை தாங்க ஆண்டவரே. ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே உடைய அன்பிலே நிலைத்தவர்களாக, உடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்கான சிந்தின அந்த ரத்தத்தை உணர்ந்தவர்களாக நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் கூட ஆண்டவரே அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால மன்னித்து மறைத்து கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ உதவி செய்யுங்க. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நீங்கள் கண்ணோக்கி பார்த்து இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிந்த வேளையில் ஆண்டவரே தீய பழக்கத்தில் மாட்டிக்கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதிலிருந்து வெளிவரத்தக்கதாக ஆண்டவரே நீரே ஆவியானவரை கொண்டு உள்ள மெல்லிய சத்தத்தினாலே பேசி ஆண்டவரே எல்லோரும் மனம் திரும்பி உடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்கிற அந்த ஸ்லாக்கியத்தினை எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.